ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு गाइस. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா motovlogging another ஒரு ஆங்கிள் செட்டப் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் गाइस, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹெல்மெட்டோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து புதுசா வாங்கின ரைடிங் கிளவுஸோட ரிவ்யூவும் சொல்லி போட்டுருந்தோம். அது யாரனா பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து எதை பத்திக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டோவ்ளாக் செட்டப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மோட்டோ விளாகிங்க்கு வந்து என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒன்று வேணுங்க, ப்ளஸ் வந்து சின் மவுண்ட் ஒன்று வேணும். அதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் கேம் வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க, இல்லை செப்பரேட்டாக நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா வந்து Sj6 லெஜெண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான மைக்கு. ஸோ எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மோட்டோ விளாகிங் செட்டப் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து சின் மவுண்ட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியாச்சு. 2 ஸ்ட்ரிப்பையும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக இன்சைடு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டருக்கு தகுந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓரளவு வந்து சென்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து சின் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஒரு ஹெல்மெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் டைப் தான். ஸோ நீங்கள் இதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். இதை வந்து நான் வந்து மைக் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ரிமூவ் பண்ணதை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக வந்து சின் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் கேமு. ஸோ ஆக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 2 டைப்பாக ஆக்ஷன் கேமையும் வந்து 2 டைப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்க, ரெடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் கேம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வந்து மைக் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் Sjcam வாங்கினீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ்டில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ட்ரில் பண்ணிவிட்டு அந்த மைக்கோட சைஸ்க்கு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணதுனால வந்து இது இப்படி இருக்குது. பட் நீங்களும் வந்து லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கோங்க நீங்கள் மைக் செட்டப் பண்ணும்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து 2 டைப்பாக வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொரு டைப்பை வந்து நான் மைக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை வந்து இந்த பக்கம் விட்டுக்கோங்க. மைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த சின் கிட்ட வர மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த நீங்கள் பட்டன் மாதிரி எடுத்தீங்க இல்லைங்களா, அந்த பட்டனை வந்து நீங்கள் போட்டுருங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டன் போட்டாச்சு. ஆனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போடும்போது. பட் போட வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். ஆக்சுவலாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் கேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்கும் வந்து இந்த இடத்துல பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் கேம் செட்டப், மோட்டோ விளாகிங் வந்து செட்டப்பு. ஸோ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து கேமராவை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல गाइस. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து மோட்டோ விளாக் பண்ணி அது ஒரு விளாகாக வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அடுத்த ஆங்கிள் வந்து எப்படி வந்து கேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மைக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மவுண்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து இன்னொரு மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு மவுண்டிங் ஒன்று ஆக்சுவலாக தேவை. ஸோ இதை லாக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் வந்து லாக் பண்ணிடலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான ஆங்கிள்ன்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, மோட்டோவ்லாகிங் அனதர் ஒரு ஆங்கிள் செட்டப் வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து வீடியோ வந்து தலைகீழ தான் தெரியும். பட் நீங்கள் வீடியோவில் வந்து எடிட் பண்ணும்போது வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னொரு மோட்டோவ்லாக் செட்டப். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த ஆங்கிள் தான் பிடிக்கும். நீங்கள் வந்து பைக் ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆங்கிள் போகும்போது வந்து ஃபுல் ஓவரால் வியூ வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து பைக் ரைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் மோட்டோவ்லாகிங்கில். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து யாருன்னா வந்து மோட்டோவ்லாகிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் அனதர் ஒரு வீடியோவில். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், டாடா, டேக் கேர்.